மிக்ஸ்டு வெஜ் கிரேவி இல்லைன்னா வெஜ் பாஜி குக்கரில் டக்குன்னு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா, பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட், பட்டாணி அண்ட் காலிஃப்ளவர். ஸோ இந்த டிஷ் நம்ம பட்டர் அண்ட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் டைரெக்டாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பட்டர் கருகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச சில்லி அண்ட் இஞ்சியை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் கார்லிக் வேணும்னா, பூண்டு வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன், சில்லி, ஜிஞ்சர் இது 3ம் ஃப்ரை ஆன அப்புறம் இதுலேயே நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிப்போம். ஆனியன் அண்ட் டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட், பீஸ், காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 பெரிய டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, half or முக்கால் டீஸ்பூன் சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 5 to 6 விசில்ஸ் வரைக்கும் விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 to 4, ஹை ஃப்ளேமில் 5 to 6. ஸ்டீம் போனதும் லிட்டை ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தூவினா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.